அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அன்றாட விடயங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு பிரயோசனமான மாணவர்கள், பெற்றார்கள், சமூகத்துக்கு பிரயோசனமான விடயங்களை அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுல இன்றைக்கு நேற்று முந்த நாள் புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறு கிடைக்கப்பட்டிருக்கிற. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல புலமை பரிசில் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள், அது காணப்படுவ நன்மைகள், அதன் பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்னன்னா மிச்சம் பலமான சில விமர்சனங்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு காணப்படுது. அதே மாதிரி கட்டாயம் இருக்கணும், அது நல்ல சில ஒரு அது கட்டாயம் இருக்கணும்னு சில கருத்துக்களும் அதுவும் பாரமாக சீரியஸா இருக்கு. அப்ப நாங்க ஏன் அப்படி ரெண்டு கருத்துக்கள் வந்திருக்கிற அது முக்கியமான காரணங்கள் சம்பந்தமாக ஒரு விளக்கம் உண்டு மத்தியில் இருக்கிறது. எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும் நம்புறேன். இப்ப இந்த யூடியூப் சேனல் இத மாதிரி அன்றாட விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு விரும்புறேன். அதாவது தெளிவூட்டல், விழிப்புணர்வூட்டல் நோக்கத்துல. அப்ப இதுவரை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். ரைட், நாங்க இந்த வீடியோக்கு போவோம். ரைட், அப்ப இந்த வீடியோல முதலாவது 5ஆம் தரம், இந்த முறை 5ஆம் தரம் 2022 புலமை பரிசில் பரீட்சையில வெட்டு புள்ளியை தாண்டி புள்ளிகளை எடுத்த மாணவர்கள், 100 புள்ளிகளை விட கூடுதலாக பெற்ற மாணவர்கள், பாஸ் மார்க்ஸ் ஆன சித்தி புள்ளியான 70 புள்ளிகளை விட கூடுதலாக எடுத்த மாணவர்கள், 70 புள்ளியை பெற தவறவிட்ட மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து ஆரம்பிக்கிறது என்றால் அதுல ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது தான். ரைட், அப்ப நான் இதுல ஒரு சில விடயங்கள், புலமை பரிசில் பரீட்சை இலங்கையில நடக்கிற ஒரு பிரதான பரீட்சை, அரச பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை. உயர்தர பரீட்சைக்கு பிறகு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கும். சாதாரண தர பரீட்சைக்கு பிறகு உயர்தர பரீட்சைக்கு போறதுக்குரிய, உயர்தரம் எழுதுறதுக்கு போறதுக்குரிய தகுதி அதில் பெற்றுக்கொள்ளணும். அத மாதிரி காணப்பட்ட ஒரு பிரதான ஒரு பரீட்சை தான் அகில இலங்கை ரீதியாக அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு பரீட்சை தான் இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை. அந்த பரீட்சையிலேயே புலமை பரிசில் பரீட்சை, ஒரு பரிசல் வழங்குறதுக்காக, ஸ்காலர்ஷிப் போன்று கொடுக்கறதுக்காக, அதுக்கு பிறகு கல்வி நடவடிக்கைகளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக வைக்கப்படுகிற பரீட்சைன்றது அந்த வசனத்திலேயே கிளியரான ஒரு விடயம். ரைட், அப்ப உண்மையா ஏன் இலங்கையில இந்த பரீட்சைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுன்னு பார்த்தா, பிரதானமாக சிங்கள மீடியம், சில பிரதேசங்கள்ல தமிழ் மீடியத்துல இருந்தால் ஒரு பாடசாலைய தெரிவு செய்து கொள்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது செகண்டரி எஜுகேஷனுக்கு, ஆரம்ப பிரிவுக்கு பிறகு இடைநிலை கல்வி கற்கிறதுக்காக 6ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பாடசாலைய தெரிவு செய்யறது ஒரு மாணவர்த வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இலங்கையில காணப்படுது. உதாரணமா பார்ப்போம், ஒரு மாணவனுக்கு இலங்கையில ஃபேமஸாக காணப்படுற பிரசித்தமான ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட் விளையாட்டு. அப்ப லெதர்ல கிரிக்கெட் விளையாடு இல்லாத ஒரு பாடசாலைக்கு இல்ல 6ஆம் ஆண்ட கல்வி கற்பதன் மூலம் ஒரு பிற்காலத்துல ஒரு இலங்கையில சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாக வர்றது சாத்தியம் இல்லை. மிச்சம் கஷ்டம். அவட கனவாவே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ஒரு பிரசித்தமான ஒரு கிரிக்கெட் இருக்கிற ஒரு பாடசாலைக்கு போனா சிறந்த முறையில விளையாடக்கூடிய ஒரு மாணவன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இலங்கை நேஷனல் டீமுக்கு போறதுக்கு. அப்ப இந்த மாதிரி அப்ப பாடசாலைன்றது, இது ஒரு சின்ன உதாரணம், பாடசாலைன்றது மேட்டர்ஸ். பாடசாலைன்றது மிச்சம் முக்கியமான விடயமாக மாறுது இந்த இடைநிலை கல்வி, உயர்தர கல்வின்னு வர்ற நேரம். இது இந்த சிங்கள மீடியத்துல, சிங்கள மொழி மூல அமைப்புகளை எடுத்தா பாடசாலைகளை கடத்துற நேரம் 6ஆம் ஆண்டுக்கு மேல பாடசாலைகள், 6ஆம் ஆண்டுக்கு மேல இருக்கிற பாடசாலைகள், ஆரம்ப பிரிவு இல்லாம காணப்படுற பாடசாலைக்கு ஸ்காலர்ஷிப் மார்க்ஸை வைத்துத்தான் பாடசாலைக்கு எடுக்கிறது. அப்போ ஒரு இந்த சாதாரண ஒரு கிராமத்துல, ஒரு நகரத்துல வாழ்ற ஒரு மாணவன் கலம்பு ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு போறண்டா, அல்லது பிரசித்தமான ஒரு பாடசாலைக்கு போறண்டா,
ஒரே வழி இலங்கையில் இருக்கிற ஒரு இலகுவான வழி உண்டு. அது வேறொரு பிரச்சனைகளும் இல்லாம போகக்கூடிய ஒரு வழி இந்த புலமை பரிசில் பரீட்சை. அப்ப புலமை பரிசில் பரீட்சையில சிறந்த புள்ளியோடு பெற்றா தான் விரும்பிய ஒரு பாடசாலைக்கு போறதுக்கு, பெற்றாருக்கு தான் விரும்பிய பாடசாலையில தனது பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது சப்போர்ட்டா மாறும். இதுதான் மிக பிரதான காரணமாக மாறிக்கிற இவ்வளவு பெரிய ஒரு போட்டி. மாணவர்கள் மத்தியில எப்படியாவது நல்ல ஒரு புள்ளி இந்த ஸ்காலர்ஷிப்ல பெற்றுக்கொள்ளணும் ஒரு பெரிய போட்டி வந்து மாணவர்கள் மத்தியில, பெற்றார் மத்தியில, காணப்படுற ஆசிரியர் மத்தியிலையும் காணப்படுறதுக்கு ஒரு பிரதான காரணமான பார்க்கணும். இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்ப இதுல வந்து இப்ப நான் இந்த அரசாங்கத்துக்கும் கூட இப்ப புலமை பரிசில நிப்பாட்டுவோம் வந்து ஒரு கருத்து வந்து நிப்பாட்டுறதுக்குரிய சிச்சுவேஷனோட யோசிச்சா அது இயலாத நிலைமை ஒன்று இருக்கு. ஏன் 6ஆம் ஆண்டுல மாணவர்களை சேர்க்கிற பாடசாலை உண்டு. அந்த மாணவர்களை எப்படி தெரிவு செஞ்சு சேர்க்கிற? ஒரு பாடசாலையில 100 பேருக்கு தான் இடம் இருக்குன்னா 500 பேர் அல்லது 1000 பேர் அந்த பாடசாலை சேர விரும்புற நேரம் அந்த 100 பேர் எப்படி தெரிவு செய்யுது? ஏதோ ஒரு வழி ஒன்று தேவை. இப்ப ஏற்கனவே வளமையான ஒரு வழி காணப்படுது இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸிட் புலமை பரிசில் பரீட்சையில ஒரு அப்ப சில மாவட்ட ரீதியான கட் ஆஃப் வெட்டுப்புள்ளி 142 150 அப்படி ஒரு பெருமானம் வர்றதுக்கு மேலதிகமா சில பாடசாலைகளுக்கு இந்த 180 175 அப்படி பாடசாலைக்குரிய வெட்டுப்புள்ளி வேறே ஆகாது. ஏன் அந்த பாடசாலைக்கு இந்த புள்ளியை விட கூடுதலாக இருக்கிற மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. ஃபேமஸான பாடசாலை, பிரசித்தமான பாடசாலைகளுக்கு சேர்த்துக் கொள்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒன்று வருது. அப்ப இந்த இந்த வெட்டுப்புள்ளிகள் இந்த பாடசாலை ஒன்றுக்கு சேர்த்துக் கொள்றதுக்கு இந்த வெட்டுப்புள்ளியை தாண்டின மாணவர்களை சேர்த்துக் கொள்றன்றது ஒரு பாக்குற நேரம் ஒரு சிறந்த முறையாக இருக்கு. அப்ப ஏழை மாணவன், வசதியான மாணவன் என்ற வேறுபாடு இல்லாம, கிராமத்து மாணவன், நகரத்து மாணவன் என்ற வேறுபாடு இல்லாம சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது வந்து அவர் அரசு ஊழியர்கள் அல்லது ஒரு சிறந்த மாச வருமானம் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தா அந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டு போறதுக்கு ஒரு புலமை பரிசில் ஒரு உதவி பணம் கொடுக்கிற ஒரு நிலைமை ஒன்றும் காணப்படுது. அவங்க கற்றுக்கொண்டு போறதுக்கு அது சப்போர்ட்டா ஹெல்ப்பா இருக்கும், உதவியா இருக்கும். அப்ப இத மாதிரி காரணங்களால அரசாங்கம் கட்டாயம் இந்த எக்ஸாமை வைக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றீடு, சரியான மாற்றீடு உண்டு. இலங்கையில் இருக்கிற சிச்சுவேஷன், பாடசாலைகள் ஒவ்வொரு ஊர்லயும் சிறந்த பாடசாலைகள் உருவாகிற காலம், அதுவும் பிராக்டிக்கலா வேர்ல்ட் வைட் அப்படி அமைச்சு கொள்றது கஷ்டம். சில பாடசாலைகள் சிறந்த ஒரு பிரதேசத்துல ஒரு மாவட்டத்திலேயே எல்லா பாடசாலைகளையும் சிறந்த அளவுல ஒரே அளவுல கொண்டு வர்றது கஷ்டம். இப்ப பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் காலம் இதெல்லாம் கருத்துல கொள்ற நேரம் இது எங்களுக்கு தவிர்க்க இயலாத ஒரு நிலைமையாக காணப்படுகிறத ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கு. ரைட். அப்ப இந்த பரீட்சைக்காக இந்த 10 வயது மாணவனை பெற்றார், சமூகம், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 வருடங்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல இருந்து ஒரு 3 வருடம் 4 வருடம் 3-4 வருடங்கள் அந்த மாணவன் இந்த சாதாரண அந்த இளமை பருவம் 7, 8, 9, 10, 11 இந்த வயசுடைய 10 வயது வரைக்குமான 7 வயது 8 வயது 9 வயது 10 வயது இந்த பெருமதியான இந்த மாணவண்ட இந்த சிறுவண்ட காலம் எப்படி கழிக்கப்படுதுன்றது இது முக்கியமாக நாம் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விடயம். சரி. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன சிச்சுவேஷன் ஒன்றுல ஸ்கூல்ல, சமூகத்துல, மாணவர்கள் மத்தியில போறதால 5ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 வயதுக்கு பிறகு அந்த மாணவர்கள்ல இந்த வாழ்க்கை நடவடிக்கைகள் அல்ல கல்வி நடவடிக்கைகள் பெரிய எஃபெக்ட் வந்து வர்றத கொஞ்சம் பேர் அவதானிக்கிறாங்க. சரி. அப்ப அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறது பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப எழுதணும் கட்டாயம் இந்த வயசுல நிறைய படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இத மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது போல அதுக்கு ஆப்போசிட்டான கருத்து உண்டு. இது கூடாது, மாணவர்களை இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றது அழைக்கிற பாதிப்புகள் பத்தி பேசுறாங்க இன்னொரு அவங்க சொல்றதுல சில நியாயமான கருத்துகள் இல்லாம இல்லை, கட்டாயமான நியாயமான கருத்துக்கள். அது காரணம் இது சரியா பிள்ளையாண்டு கதைக்கிறத விட எங்கட மாணவர்களை நாங்க எப்படி வழி நடத்துறது பொருத்தம் இல்லை. அந்தந்த பேரன் மாணவர்கள்
இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா, ஒரு விளக்கமோடு பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இந்த கருத்துக்களை சொல்லி கொண்டு போறேன். ரைட். அப்ப இந்த கடைசியாக நடந்த எக்ஸாம்ல கூட தெரிஞ்ச சில வைத்தியர்களோட மாணவர்கள் 5ஆம் சிறந்த பாடசாலையில 1ஆம் புள்ளை 2ஆம் புள்ளை வரக்கூடிய நல்ல சிறந்த மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ஸ்காலர்ஷிப் பெற்றதில்ல. பேரை சுட்டி காட்டலாம். நோமலா படி தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப் எழுதல நம்மள 6ஆம் ஆண்டு படிப்பிக்கிறதுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ரேஸ்ல இந்த பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்துறத கூடாத ஒரு விடயமா பாக்குறாங்க அவங்க. அவங்களோட பர்சனலான விஷயம். அது அதுக்கும் ஒரு அப்படி ஒரு கருத்தும் வலிமையான ஒரு கருத்தும் இருக்கு. சரிப்புல கதைக்கல நான். அப்ப அந்த கருத்துக்கு காரணங்கள் அவங்க அப்படி யோசிச்சாங்க. அப்ப இதுல இப்ப நான் இப்ப இந்த சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவதானித்தாலே இப்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் ஒன்று போகுது. இதை விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இது சொல்றேன். ட்ரெண்ட் ஒன்று போகுது அப்படின்னா முதல் 5 வருடங்களையும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல போட்டுரு. இங்கிலீஷ் மீடியத்துல முதல் 5 வருடங்களையும் கற்றதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டுக்கு இப்ப அரச பாடசாலைகள்ல 6ஆம் ஆண்டுல இருந்து இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவல் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அப்ப அதுல இங்கிலீஷ் மீடியம் நிறைய பிரதான பாடங்கள் ஆங்கில மொழி மூலமாக காணப்படும். சிங்கள மீடியம் ஸ்கூல்ஸ்லயும் இருக்கிற, தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேர்க்கிறேன். அப்ப இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட் ஒன்று இருக்கும். அவர் அந்த டைம்ல இங்கிலீஷை படிப்பிக்கிறதோட தமிழ்ல சரி, சிங்களத்து சரி, விசேஷமா படிப்பிக்க வேற யாரும் மேலதிக வகுப்பால படிப்பிச்சு கொண்டு போயிட்டார். அதோட இது சேர்ந்து படிக்கிறதுக்கு 6ஆம் ஆண்டுல ஒரு ஸ்கூல் ஒன்று சேர்க்கிற அமைப்பு ஒன்று போகுது. அப்ப அந்த ஆளுக்கு என்ன அதுக்கு நோக்கம் ஸ்காலர்ஷிப்பை பைபாஸ் பண்ணு. அப்ப அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதாம 6ஆம் ஆண்டு ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று காணப்படுது. ரைட். அப்ப அதைத்தான் இங்க விசேஷமாக கவனம் எடுக்கிற ஒரு அமைப்பு. அப்ப அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப்பை பைபாஸ் பண்ணி போற இது. அப்ப இன்னும் சில மாணவர்கள் பெற்றார்கள் என்ன செய்யறாங்கன்னா 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுல இருந்து தானே ஸ்காலர்ஷிப்புக்குரிய மேலதிக வகுப்புகள் வரும். ஸ்கூலுக்கு அனுப்புற மேலதிக வகுப்பு ஒன்றுக்கும் அனுப்புறல, வேற இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று சரி, இல்லாட்டி வேற விருப்பமான அந்த மாணவன் இன்ட்ரெஸ்டாக போகக்கூடிய வேற மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புற ஸ்காலர்ஷிப் வகுப்புகள் ஒன்றுக்கும் அனுப்புறல. 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு ஸ்கூலுக்கு போறதுல எழுமானமாய் படிக்கிற சில மாணவர்கள் எக்ஸாம் எழுதுற, சிலவங்க எழுதாம 6ஆம் ஆண்டு. அப்படி 6ஆம் ஆண்டுக்கு போற நேரம் ஒரு வார பிரச்சனை உண்டு. தான் விரும்பின ஒரு ஸ்காலர்ஷிப் மூலம் சிறந்த புள்ளி பெற்று போற ஒரு ஸ்கூலுக்கு போக இல்லாம போகும். ஆனா நீ சில டைமுக்கு ஒரு குறித்த ஸ்கூலோட பிரைமரியும் இருக்குண்டா. முதலாம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வரைக்கும் காணப்பட்டு பிரைமரி ஸ்கூலும் சேர்ந்து இருக்கிற ஸ்கூல் எடுத்தா அந்த 5ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாரையும் கட்டாயம் 6ஆம் ஆண்டுக்கு எடுக்க போறாங்க. அவங்க ஸ்காலர்ஷிப்ல பாஸ் இருந்தாலும் சரி, ஃபெயில் இருந்தாலும் சரி, எழுதி இருந்தாலும் சரி, எழுதி இல்லாவிட்டாலும் சரி, அவங்கள எடுப்பாங்க. அடுத்த 6ஆம் ஆண்டுக்கு எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல தான் 6ஆம் ஆண்டுக்கு போட போறதா இருந்தா வேறொரு பிரசித்தமான வேறொரு ஸ்கூலுக்கு போற ஐடியா ஒன்று இல்லை, அப்படி ஒரு தேவை ஒன்றும் இல்லை. ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எழுதினாலும் உண்டு, எழுதாட்டியும் உண்டு யோசிக்கிறாங்க. நார்மலான கல்வி நடவடிக்கைகள்ல போறதோட எக்ஸாம் எழுதாம 6ஆம் ஆண்டு போய் சேர்க்கிறாங்க. அது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மாணவனுக்கு வராது. ஏன்னா அந்த மாணவன் 3ஆம் ஆண்டுல இருந்து தெரியும் நான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறேன். ஆனா படிக்கிற சில நேரம் ஸ்கூல்ல 1ஆம் புள்ள வரக்கூடிய மாணவனா இருக்கும், அல்லது ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாணவனா இருக்கும். ஆனா ஸ்காலர்ஷிப் எழுதல. ரைட். அப்படி ஒரு நடவடிக்கையில சில பெற்றார்கள் தனது மாணவர்களை, தனது பிள்ளைகளை வழி நடத்துறாங்க. சரி, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப அப்படி நாங்க வழி நடத்துவோம்னு சொல்ற கருத்து இல்லைங்க, விலை கொள்ளணும். இப்படிகள்லையும் எங்கட சில நடக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ல வர சில பாதிப்புகளை கருத்துல கொண்டு. ரைட். அப்ப இந்த 10 வயசு பீரியட் வந்து நல்லா 5 வயசு ஆரம்ப காலம் நல்லா விருத்தி அடைகிற காலம். அவங்க பெரிய ஒரு கெப்பாசிட்டி வந்து மூளையில தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்கள். இப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாக்குறது நல்ல நிறைய கருத்துக்கள் காணப்படுது. அப்ப அதுக்கு மேல அதிகமான இந்த மாதிரி கருத்துக்களையும் சேர்த்து சொல்லிக் கொண்டு போறேன். ரைட். இப்ப நீங்க உங்களுக்கு விலை கொள்ளையிலும் அப்ப சில இந்த அதுவும் நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து கொஞ்சம் படிச்ச மட்டத்துல யோசிக்கிற ஒரு கருத்தை தான் நான் செலுத்திக்கிறேன். படிச்ச மட்டத்துல அவங்களோட பிள்ளைகளோட நிலைமைய கருத்துல கொண்டு யோசிக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸான காலம் தொடர் தேர்ச்சியா காலையில இருந்து ஈவினிங் இரவு வரைக்கும் மாறி மாறி தொடர் தேர்ச்சியான வகுப்புகள், மேலதிக வகுப்புகள், செமினார்கள், இந்த ஒரு ரேஸ். அந்த ரேஸுக்குள்ள விழுந்துறால்
அதுல இருந்து தப்பு இந்த கிளாஸ்ல குறைச்சு கொள்ளையலாம் தப்பையெல்லாம் ஒரு போட்டி மார்க்ஸ் தொண்டு குறைகிறது கூடுறது தொடர்றது இருக்கான ஒரு செட்டப் அப்படி ஒரு அமைப்பு ஒன்று தானே இன காணப்படுது. அந்த ரேஸுக்குள்ள விழுந்த ஒரு ஆளுக்கு புகையலாம். ஆனா இனி அது ஒரு ஒரு கிராமத்துல இருக்க ஒரு மாணவன் ஒரு கொழும்புல இருக்க ஒரு பிரசித்தமான பாடசாலைக்கு போறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக மாறுது. அதுல நல்ல புள்ளிய பெற்றதுக்கால ஆனா அந்த அந்த ரேஸுக்குள்ள இருக்கிற காலத்துல அந்த மாணவன் ஒரு பாதிப்புகளை அவதானிக்கக்கூடிய நிலைமை உண்டும் எங்களால பார்க்கலாம். அப்ப இன்னும் ரெண்டு பக்கம் இருக்குன்றத அழகா விலை கொள்ளும். ரைட், அதுக்கு பிறகு நாங்க இப்படி ஒரு விஷயத்த பார்ப்போமே. நாங்க பார்த்தா இந்த இப்ப ஸ்காலர்ஷிப்ல நல்ல புள்ளிகளை எடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த அல்லது சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் தொடர் தேர்ச்சியாக சாதாரண தரம் உயர்தரம் பல்கலைக்கழக அமைப்புகள் அல்லது நாட்டுக்கு சிறந்த பிரஜைகளாக மாறுறாங்களா தேடி பார்த்தா அப்படி விசேஷமா சொல்றதுக்கு இல்லை. ஸ்காலர்ஷிப்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லாரும் பிற்காலத்துல சிறந்த நிலைமைக்கு போறான்னு பார்த்தா நாங்க இப்ப சிறந்த நிலைகள்ல இருக்கிற ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் எடுத்து பார்த்தா அவங்க ஃபெயில் ஆன நிறைய பேர். மருத்துவ பீடத்துல இருக்கிற இந்த மாணவர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆனாக்க. அப்ப எங்களுக்கு அப்ப ஸ்காலர்ஷிப்பால எங்களுக்கு இதால் இந்த நல்ல ஒரு நிலைமைக்கு போகும்போது கட்டாயப்படுத்தல. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆன எவ்வளவோ பேர் சாதாரண தரம் உயர் தரத்துல சிறந்த பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகங்கள் அல்லது நாட்டுக்கு பிரயோசனமான நிறைய கண்டுபிடிப்புகள்ல ஈடுபடுறதாக்கள் எங்களுக்கு அவதானிக்கலாம். ஆனா அவங்களோட ஆரம்ப சிறிய வயதை எடுத்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் ஃபெயில், பாஸ் மார்க்ஸை விட குறைவு. எவ்வளவு பேர் இருக்காங்க, கன்சல்டன்ட் மாதிரி இருக்காங்க, அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த விசேஷமானவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்த மாணவர்கள். அப்ப இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் விசேஷமாக சொல்லிக் கொள்றது என்னன்னா, மாணவர்கள் அந்த அந்த பிள்ளைகளோட பெற்றார்களுக்கு ஒரு விசேஷமான தகவலாயுத சுருக்கமா கடைசியா சொல்லிக் கொள்வது என்னன்னா, இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை மாணவர்கள் எழுத விடுங்கோ. உங்களுக்கு அந்த பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலைமையில உங்களுக்கு நீங்க எழுதுறது நல்ல மட்டும் கருதுறா எழுத விடுங்க, அதுல பிரச்சனை இல்லை. சரி, அப்ப அதுல வர பெறுபேறுகளை வைத்து மாணவர்களை எடை போடுவாங்க. அதுல ஒரு 100 மார்க் புள்ளியை விட குறைவாக ஒரு மாணவன் பெற்றது அல்லது 70 புள்ளியை விட கொஞ்சம் குறைவாக பெற்றது, அந்த மாணவன் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். படிக்க முடியாத மாணவன் அல்லது நாட்டுக்கோ பிரயோசனம் இல்லாத மாணவன் ஒரு நாளும் யோசிக்குவாங்க. சரியா? அப்ப குறைஞ்ச புள்ளிய பெற்ற ஒரு மாணவன் நாட்டுக்கு ஊருக்கு சமூகத்துக்கு பிரயோசனமான சிறந்த ஒரு கல்விமானாக வர இயலும். அப்படி தாராளமான உதாரணங்கள் இருக்கு. அதான் மனதில் கொள்ளுங்கோ. இது பிறகு இருக்கிற 6ஆம் ஆண்டுக்கு மேல இருக்கிற கல்வி நடவடிக்கைகளுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அப்ப சிறந்த பெறுபேர் ஒரு மாணவன் பெற்றுக்கொண்டன்னு சொல்லி அந்த பேரன் அந்த பிள்ளைகளை ஒரு அளவுக்கு மேல பிரிச்சுப்படுத்தும் மாணவன். என்னன்னா அதோட முடியல, இப்பதான் கல்வி நடவடிக்கைகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள ஒரு அளவுக்கு மிச்சம் மேலுக்கு கொண்டு போய் அவங்களோட பெறுபேறுகளை உற்சாகப்படுத்தணும், பாராட்டணும் கட்டாயம். ரைட். ஆனா அதோட முடியல, இதோட எல்லாம் முடிஞ்சல. இதுக்கு பிறகு கற்கிறதுக்கு ஓவரா இந்த நாங்க அவரங்கள்ல பெரிய அளவு இதாக்குறதால இது தொடர்ந்து படிச்சு கொண்டு போறதுக்கு பாதிப்பு இல்லாத வகையில அவங்கள பாராட்டி இருக்கணும். அதான சொல்லுவார். அப்ப இதுக்கு பிறகும் இன்னும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எங்களோட கல்வி நடவடிக்கைகளை. அப்ப இதுக்கு பிறகு தொடர்ந்து கற்கிறதுக்கு நாங்க சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்கள தொடர்ச்சியான உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்ப உண்மையா பார்த்தா OL ALக்கு தான் நாங்க பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். அந்த டைம்ல எங்க இந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் அவங்க அந்த மாணவர்கள் அந்த நாங்க பண்ற சப்போர்ட்டை பெற்றுக்கொண்டு படிக்கிற நிலைமை ஒன்றுக்கு இருக்கணும். ஏன்னா 15 வயசு 16 வயசு மாணவர்களை எங்களோட கண்ட்ரோல் இல்லை. அவங்கள விட நாங்க நேரடியா கதைச்சுதான் செய்யணுமே தவிர பைஃபோர்ஸ்ல ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அந்த 15 வயசு தாண்டுற கட்டிலமை பருவத்தை தாண்டுற மாணவர்களை எங்களுக்கு போஸ்ட் பண்ணி ஒன்றும் செய்யலாம். அப்ப அவங்களோட நாங்க இறக்கமாக போய்தான் அவங்களுக்கு சில தகவல்களை சொல்லி அவங்கள இந்த கல்வி நடவடிக்கைகள்ல நாட்டுக்கு பிரயோசனமான நடவடிக்கைகள் ஈடுபடுத்த. அப்ப நாங்க இப்ப இந்த 5ஆம் ஆண்டுல சிறந்த பெறுபேரை எடுத்த மாணவனும் அதுக்கு பிறகு ட்ரெக் மாதிரி புகையில். சரி, அப்ப அதுக்கு நாங்க மிச்சம் கவனமாக பெற்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கணும் சொல்லி
இந்த பகுதியை முடிச்சுக்கொள்றேன். இதுக்கு நீங்க வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம் நான் சொல்ற விஷயத்துக்கு. அது சாதாரண ஒரு கருத்து வர்ற நேரம் அதுக்கு வித்தியாசமான கருத்து இருக்கிறேன். உண்மையா இந்த சரிப்புலன்று காய்க்கிறத விட பொதுப்படையாதான் சில விஷயங்கள் തന്നെ உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கருத்துக்களாக போடலாம். ரைட், இது மாதிரி சில பிரயோசனமான சில தலைப்புகள்ல விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து நிகழ்த்தலாம் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன். ஜசாக்குமுல்லாஹ்.